Hi friends, வணக்கம். இன்னைக்கு வந்து டே இன் மை லைஃப் வீடியோ பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மீல் ப்ரெப் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னலாம் நான் சமைச்சேன்றதெல்லாம் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். காலையில் ஃபஸ்ட்டு வேலையாக மாவு அரைச்சிடலான்னு மாவுக்கு ஊற போட்டிருந்தது வந்து எடுத்து அரைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து அரைக்க போகிறது பனிவரகு இட்லி தோசை ரெண்டுமே பனிவரகு மாவு வந்து அரைச்சிட்ருக்கேன். இங்கே வந்து குளிர்காலம்னால இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அவனில் தான் வந்து வச்சு லைட் ஆன் பண்ணி விட்டு மாவு வந்து புளிக்க வைப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சூடாக இருக்கிறதுனால அந்த லைட் போட்டு அந்த ஹீட்டு அதே மாதிரி அவனுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு கோல்டாக இருக்காதனால லைட் போட்டு நாங்கள் வந்து புளிக்க விடுவோம். ஏன்னா வின்டர்னாலே வந்து மாவு புளிக்க வைக்கிறது வந்து ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் இங்கே யூஎஸில். பட் இந்த மாதிரி தான் வந்து இப்போ நான் காலையில் அரைச்சி வச்சேன்னா நைட் வந்து புளிச்சிரும். அடுத்து வந்து இப்போ ஆல்மண்ட் மில்க் வந்து நான் இது வரைக்கும் இங்கே ட்ரை பண்ணதே கிடையாது. சரி இந்த தடவை வந்து ட்ரை பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆல்மண்ட் மில்க்கை வந்து லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் போட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அதுதான் பசங்கள்லாம் வந்து பால் ஊற்றி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டானுங்க. நான் வந்து ஆல்மண்ட் மில்கில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளெக்ஸ் தான். வின்டர் பிரேக் வந்து 2 வீக்ஸ்க்கு மேலே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே வின்டர் பிரேக்கு. ஸோ பசங்க வந்து இந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. பலூன் ஊதிட்டு இல்லைன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி 2 பேரும் இருக்கிறனால 2 பேரும் வெளியிலையும் வந்து வின்டர்னால வெளியிலையும் போய் விளாட முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயே இருந்து அவனுங்களுக்கே வந்து எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான் லோகன். சும்மா அவனுக்கு தோன்றதெல்லாம் வந்து வரைகிறதுக்கு தான் இன்னும் செஞ்சிட்ருக்கான். இவ்வளோ பலூனு நீங்கள் ஊதுனீங்களாடா? உங்களுக்கு காம்படிஷன் நிறையாக்கும் அதில். நல்லா இருக்கு. லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். சிக்கன் குழம்பு வந்து தண்ணியாக வச்சுருந்து எக்கையும் வந்து பாயில் பண்ணி அதில் போட்டு சாப்பிட்டா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து சிக்கன் குழம்பு வச்சு லஞ்செல்லாம் சாப்பிட்டோம். லோகனுக்கு வந்து ஊட்டி விடணும். இப்போ சாப்பிட்டுட்டு இவனுங்க கீழே விளாண்டுட்டு இருந்தானுங்க. ஈகன் வந்து கிட்டார் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ டெய்லி வந்து வீட்டில் வந்து ஒரு 20 minutes ½ an hour வந்து கிட்டார் ப்ராக்டிஸ் பண்ணுவான். வீக்லி வந்து 2 classes வந்து அவனுக்கு இருக்குது. நியூ இயர் அப்போ வந்து நாங்கள் கிட்டார் வாங்கியிருந்தோம். எலக்ட்ரிக் கிட்டார் இது அமேசானில் தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து இப்போ வாசிக்கிறது வந்து நம்ம கேட்கலாம். நீ இந்த சைடு டான்ஸ் ஆடு. லோகன் வெயிட் பண்ண, அண்ணா வாசிச்சுக்கிட்டு.
ஃப்ரெண்ட் வந்து ஒரு மீல் ப்ரிப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 2-3 நாள் ரொம்ப ஹெவியாக வேலை இருக்குன்றதுனால. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றது பார்க்கலாம். மீன் குழம்புக்கு வந்து மசாலா வதக்கிட்டுருக்கேன். பொடியெல்லாம் வந்து ஆயிலில் நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கினோடனே வந்து வதக்கி விட்டோம்னா நல்லாயிருக்கும். எந்த வகையான புளிக்குழம்புக்குமே அந்த மாதிரி செஞ்சோன்னா அந்த கலரும் அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஸோ சால்மன் ஃபிஷ் குழம்பு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் வெண்டைக்காய் மொச்சப்பயிர் போட்டு ஒரு புளிக்குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோன்றனால அந்த ஆயில் நம்ம ஊற்றின ஆயில் எல்லாம் மேலே வர அளவுக்கு நான் கொதிக்க விட்டு புளினா வந்து கொஞ்ச நாள் தாங்குன்றனால புளிக்குழம்பு ஐட்டம் வந்து இந்த தடவை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து வெஜிடபிள் குருமா வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் வெங்காயம் கரம் மசாலாலாம் போட்டு ஹோல் கரம் மசாலாலாம் போட்டு வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு வெஜ் குருமா வந்து நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெஜ் குருமா வந்து சப்பாத்தி, தோசை இதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இட்லி மாவும் வந்து அரைச்சிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து கடலை சட்னியுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த மெனு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியாகவும் பண்ணி ஒர்க் பண்ணும்போது, அதாவது ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து ரைஸ் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான இதை மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தேன் காலையிலே. ஸோ அது புளிச்சிருச்சு. இதெல்லாமே வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் வந்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கும் சேர்த்து பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து பண்ணிக்கிட்டேன் ஒரு 2 நாளைக்கு தேவையானது. அப்போ நம்ம வீடு கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தால் கூட நம்ம அந்த மாதிரி டைமில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் தனியாக மேனேஜ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லலாம் இருக்கும்போது நம்ம அப்பப்போ வந்து மந்த்லி 2 டேஸ்க்கு அந்த மாதிரி ஒரு மீல் ப்ரிப் மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி குக் பண்ணி தான் வைக்கணும்னு இல்லை, ஒரு நோட் மாதிரி போட்டு நமக்கு வந்து என்ன சமைக்க போகிறோம் நம்ம யோசித்து எழுதி வச்சாலே அது ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அந்த 1 வீக்குக்கு இல்லை நெக்ஸ்ட் டேக்கு மட்டுமாவது நம்ம அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து யோசிக்கிற டைமே ஆக்சுவலாக நம்ம சமைக்கிறதெல்லாம் ஈஸியாக சமைச்சிருவோம். ஆனால் யோசிக்கிறதுக்கு தான் டைம் ரொம்ப எடுத்துக்குவோம். அந்த மாதிரி நம்ம நாளே வந்து எழுதி அந்த மாதிரி நான் செஞ்சு பாருங்கள். அது ரொம்பவே வந்து டைம் சேவிங்காக உங்களுக்கு தெரியும்.